Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டியூப்ஸ். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ. அண்ட் தென் நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது, நான் நடத்துறது வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே ஸோ நான் வீடியோக்குள்ளே போகலாமா? In this video we are talk about nano tubes. ஓகேவா? கமெண்ட்ஸில் வந்து மேம் நானோ டியூப்ஸ் போடுங்க, அதனுடைய டைப்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகேவா? நானோ டியூப்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுப்பா. நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ்லேயே பார்த்துருப்போம். நானோ டியூப்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொன்ன ஒரு மாதிரி டியூப் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 100 நானோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் நானோ டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஃபியூ நானோமீட்டர் டு மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானோ டியூப்ஸ் மேபி ஆர்கானிக்காக இருக்கலாம் அண்ட் தென் இன்ஆர்கானிக்காக இருக்கலாம் அப்படின்றது வந்து நானோ டியூப்ஸ் மேபி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நானோ டியூப்ஸ் பார்க்கும்போது கார்பன் நானோ டியூப்ஸ் இருக்குது, சிலிக்கா நானோ டியூப்ஸ் இருக்குது, டிஎன்ஏ நானோ டியூப்ஸ் இருக்குது, போரான் நைட்ரைட் நானோ டியூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப் தான் பார்க்க போகிறோம். கார்பன் நானோ டியூப்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் நானோ ஸ்ட்ரக்சர் made entirely of carbon atoms arranged in a hexagonal pattern. ஓகே, ஸோ கார்பன் நானோ டியூப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறது. நம்மளுடைய சிலபஸில் ஒன்லி கார்பன் நானோ டியூப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கார்பன் நானோ டியூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அது ஷீட்டு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுவாங்க. இப்போ இது எப்படி இந்த பேப்பரை நம்ம எப்படி ரோல் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்க. ஷீட்டாக இருக்கிறத இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துப்பாங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்பன் ஷீட்டு இந்த ஷீட்டு வந்து எதால் இதுவாயிருக்கும் மேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர்லி கார்பன்ஸ். ஓகே, இங்கே இருக்கிற ஒரு இதுவுமே கார்பனால் வந்து மேடப் ஆயிருக்கும். இந்த கார்பன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோகனல், நம்மளுக்கு தெரியும் எக்ஸகனல் ஷேப் தெரியும். ஓகேவா? இந்த எக்ஸகனல் ஷேப் அந்த பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வென் கிராஃபைட் ஷீட், இந்த ஷீட்டுக்கு பேர் கிராஃபைட் ஷீட் ஆர் ரோல்டு இன்டு சிலிண்டர். இந்த கிராஃபைட் ஷீட்டை வந்து ரோல் அப் பண்ணுவாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் அப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூபுடைய டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஈச் ஆட்டம் மீன்ஸ் கார்பன் தானே அந்த இடத்துல நம்ம சொல்கிறது. ஈச் ஆட்டம் கோவலண்ட்லி பாண்டட் டு தேர் அதர் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ 3 other கார்பன் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆட்டம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 other ஆட்டத்தோடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேடப் ஆகிருக்கும். அதான் கோவலண்டல் பாண்டோடு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்டி கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் தி நம்பர் ஆஃப் டியூப்ஸ் present in them and also based on their structure as follows. ஓகே, ஸோ கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து பேசிக்காகவே ஓகேவா ஒன்ஸ் அகெயின் ஸோ கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து பேசிக்காக வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அதை கிளாசிஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டியூப். ஓகேவா? நம்பர் ஆஃப் டியூபாக வந்து அந்த கிராஃபைட் ஷீட்டை வந்து டியூபாக என்ன பண்ணுறாங்க, டியூபாக மாற்றுறாங்கல்ல, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து டியூபாக மாற்றுறாங்கல்ல. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டியூபை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வால் நானோ டியூப்ஸ், டபுள் வால் நானோ டியூப்ஸ், மல்டி வால் நானோ டியூப்ஸ். ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? சிங்கிள் வால் நானோ டியூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
consists of single layer of graphene roll into a tube. ஓகே, இப்போது அந்த டியூப் வந்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் எந்த இந்த ஷீட் இப்படி இருக்கா, இந்த ஷீட்டை தானே நான் என்ன சொன்னாங்க ரோலாக மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இப்படி ஒரு ஷீட் இருக்குன்னா இந்த ஷீட்டுக்கு பேர் கிராஃபைன் ஷீட். ஓகேவா, இந்த ஷீட்டை ஒரே ஒரு ரோலாக ஓகே எப்படி ஒரே ஒரு ரோலாக நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வால்ட் நானோ டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாத்திர இந்த ரோல் இருக்குல்ல, இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இதனுடைய டயாமீட்டர் 0.4லேருந்து 2 nm வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகேவா, எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சிங்கிள் வால் நானோ டியூப்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதே டபுள் வால் நானோ டியூப்ஸ்னால் அப்போ என்னது, ஒரு கிராஃபின் ஷீட் இருக்குது, இதை நான் ரோல் பண்ண போகிறேன். அப்போ ரோல் பண்ணும்போது ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது ஃபுல்லாகவே எதால் செஞ்சுருப்பாங்க, ஒரு எக்ஸகனல் கார்பன் இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கிராஃபின் ஷீட் இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த ஷீட்டு இப்படி மாற்ற போகிறோம். ஓகேவா, அப்போது ஆல்ரெடி ஒரு ரோல் உள்ளே இருக்கும், ஆல்ரெடி ஒரு லேயர் உள்ளே இருக்கும், அது மேலே இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது டபுள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கன்சென்ட்ரிக் கிராஃபின் ஷீல்ட் ரோல்ட் அப்பான் இட் செல்ஃப் ஆர் கால் டபுள். எப்படி இப்போது இந்த கிராஃபின் ஷீட்டு ரெண்டாக வந்து இதுவாகும். எப்படி ரெண்டாக வந்து இதுவாகும், அது டபுள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இன் திஸ் நானோ டியூப்ஸ் தி அவுட்டர் டியூப் என்க்ளோசஸ் தி இன்னர் டியூப். ஓகே, இந்த அவுட்டர் டியூப் இருக்குல்ல, அந்த அவுட்டர் டியூபு என்க்ளோஸ்டாக இருக்கும். எதுக்கு, இன்னரில் இருக்கிற ஒரு டியூபுக்கு அது என்க்ளோசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்ஸ் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது வந்து அந்த நானோ டியூப்ஸ் வந்து இன்னர் நானோ டியூப்ஸை வந்து இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த நானோ டியூபு. ஓகேவா, இந்த டியூப் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, என்க்ளோசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, மல்டிவால் நானோ டியூப்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கும்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதா, அது மேலேயே நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னொரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது டபுள் வால் நானோ டியூப்ஸா, இது மேலேயே திருப்பி இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அதே மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிராஃபைட். அந்த கிராஃபைட் ஷீட் இருக்குல்ல அது. ஓகேவா, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிராஃபைட் ரோல்டு இன் ஆன் தம்செல்ஃப் டு ஃபார்ம் எ டியூப் ஷேப். மல்டிபிள் ஷேப்பில் நன்னாயிட்டே இருக்கும், ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எக்ஸிப்ட் போத் மெட்டாலிக் அண்ட் செமிகண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மல்டிபிள் நானோ டியூப்ஸுக்கு வந்து மெட்டாலிக் அண்ட் செமிகண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா, யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபியூல்ஸ். ஓகே, ஃபியூலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிக்காக ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் மீத்தேன். ஓகேவா, மீத்தேனு. ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நாட் ஏ ஃபார்ம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த மல்டிபிள் நானோ டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மல்டிபிள் வால்டு நானோ டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து டியூபை பொறுத்து. ஓகேவா, நம்பர் ஆஃப் டியூபை பொறுத்து இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியுமே நம்மளுக்கு வந்து சிஎன்டி வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வெயிட் அ மினிட், நான் உங்களுக்கு இதுவும் காமிக்கிறேன்.
ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, தி லைன்ஸ் ஆஃப் எக்ஸோகோன்ஸ் ஆர் பேரலல் டு தி ஆக்சிஸ் ஆஃப் நானோ டியூப்ஸ். ஓகே, இது வந்து இமேஜின் பண்ண முடியுதான் பாரு. இப்போது ஒரு ரோல் மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்குப்பா. ஒரு டியூப்னா ஒரு பழுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். பழுப்பு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி உருளையாக தானே இருக்கும். பழுப்பு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உருளையாக தானே இருக்கும். இப்போது மேலேயுமே நம்மளுக்கு கார்பன் இருக்கும். இப்போ மேலேயுமே கார்பன் எப்படி சொல்கிறது ரைட்டு. இப்போது இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பழுப்பு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உருளை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது மேலேயுமே கார்பன்ஸ் இருக்குது, சுற்றி 4 சைடுமே, அந்த 4 சைடுமே கார்பன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு 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 கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு எக்ஸோகோன் கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயும் கார்பன் இருக்கும், பேரலாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்தமாரி சேர் மாதிரி இருக்கும். அதுதான் ஆர்ம் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர் மாதிரி வந்து போகும், அதனால தான் இதுக்கு ஆர்ம் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஜிக்ஸாக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த உருளை மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த டியூப் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக் தானே. எப்படி சொல்ல, இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் புரியும்னு நினைக்கிறேன். ஜிக்ஸாக் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இது ஜிக்ஸாக் தானே. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, இது ஜிக்ஸாக்கு. ஆர்ம் சேர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோகனல் தான், இதுவும் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, நான் மொபைலே பார்த்து போடுறதுனால எனக்கு நல்லா வரல. ஓகே, இப்போ இது ஆர்ம் சேர் மாதிரி இருக்கா, சேர் மாதிரி இருக்கா, இப்படி பார்க்குறதுக்கு சேர் மாதிரி இருக்கும். ஓகேவா, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ஜிக்ஸாக். கைரல் அப்படின்னு பார்க்கும்போது ட்விஸ்டட் மாதிரி இருக்கும், ட்விஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்கும், அதுதான் கைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சரு, ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சரு, கைரல் நானோ டியூப்ஸ். ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஓகே, அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஎன்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்ட் ஆஸ் மெட்டாலிக் ஆர் செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. மெட்டாலிக் மீன்ஸ் என்னது, கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அண்ட் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். இட் ஹாஸ் வெரி ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் கைனட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப அதிகமாக தெர்மல் கண்டக்டிவிட்டியும் இருக்கும், கைனட்டிக் அப்படின் போது ரேட்டு. ஓகேவா. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தீஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஎன்டி. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஎன்டின்னு பார்க்கும்போது யூஸ்ட் இன் பேட்டரி technology, used in industries of catalyst act ஆகுது, used for drug delivery, act as a very good biosensors. ஓகே, அதுக்கப்புறம் சாஃப்டனிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டர், வாட்டர் சாஃப்டனிங் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸ். நேற்று தான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க கமெண்ட்ஸில், மேம் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டியூப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான். மேபி 2 மார்க்ஸில் கேட்கலாம், அதர்வைஸ் 8 மார்க் கொஷின்ஸ்லேயே கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதையும் போட்டாச்சு. உங்களுக்கு ஏதாவது மேம் எங்களுக்கு இல்லை இந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன். ஓகேவா. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. கமெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்னும் வந்து நான் எப்படி வந்து கிளாஸ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே, பாய் பாய்.